வாரம் இந்த சுற்றுல நீங்க நிறைய அழகான பெர்ஃபார்மன்சஸ் பாத்தீங்க. we had some brilliant talent performing on this stage and அந்த 11 contestants இருந்து 5 பேர் ஸ்பாட் செலக்ட் ஆனாங்க இந்த வாரம். அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Let's find out from our voice expert. Anand sir, how is this round? இந்த சுற்று பத்தி என்ன சொல்லணும்னா இது கண்டெம்பரரி சாங் சுற்று. சோ கண்டெம்பரரி ஸ்டைல்ஸ் பாடக்கூடிய ஒரு சக்தி இந்த குழந்தைகளுக்கு வந்தானா. ஏன்னா இவங்க மேடை மேலேயோ ஸ்டுடியோல சீரியஸா இறங்குறதுக்குள்ள இன்னும் 5-10 வருஷம் இருக்கு. அப்போ ஸ்டைல்ஸ் நிறைய மாறும். ஆயால் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பேலன்ஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ற இவங்களுக்கு அந்த அபிலிட்டி வேணும். ஸோ இட் வாஸ் a very challenging and very interesting round. நல்ல பாடல்கள் அதுல இருந்து தேடி எடுத்து சில காம்போசிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் சேலஞ்சிங். ஸோ இந்த சுற்று இன் தட் சென்ஸ் ரொம்ப சேலஞ்சிங் ஃபார் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி ஸ்கோப் தர முடியாது. ஒரு வாய்ஸ்ல எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு ஃபார் சேஞ்ச் அந்த மோமெண்ட்ல அந்த பீரியட்ல அதுதான் நம்ம பார்க்கணும். பிளஸ் அவங்க மெச்சூரிட்டி. அதுல இந்த சுற்றுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது ஸ்ரவன் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ். வாய்ஸ் பொறுத்தவரை ஆல்சோ ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் நித்யஸ்ரீ. அவள் ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா ஒரு நர்வஸ்னஸோ ஐயோ எனக்கு இப்படி இப்ப இந்த பாட்டு இப்படி வர போறது அது நினைவு இருக்குமா அங்க ஆடுவேனா பாடுவேனா ஒரு விதமான கவலை கிடையாது. இது நம்ம வேலை அங்க போய் பண்றோம். யாரான கூட ஆடினாங்களா அது டான்ஸ் ஆட வேண்டியது. Professional attitude. This is going to hold you in good stead. Congratulations. Special mention about Alka. Chitrama sonna madri she sings like a professional. Avangala solliyachu porum. Good. Keep it up. Keep learning. Thank you Anand sir. Anand sir sonna madri இந்த வாரம் முழுசா we've heard so many lovely songs. We've seen so many lovely performances. அது மட்டும் இல்லாம we've had Gautam Anand sir on our show. அவங்க பாடியும் ஆடியும் இந்த ஸ்டேஜ் ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜ்ல. சோ இட்ஸ் பின் a really really nice round. It's been a really really nice week. ஆனா நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்ட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப it's going to come to a halt because we're entering eliminations. It's going to be a little tough on the person who's going to be eliminated this week. ஆனா இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு let's ask our judges Shubhaji, Chitrama, Mano sir. இந்த மூமெண்ட் அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய மூமெண்டே கிடையாது. ஆக்சுவலி அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. எவ்வளவோ கத்துக்கிட்டாங்க இந்த மேடையில. எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. எவ்வளவோ அவங்களுடைய வாய்ஸ் கல்ச்சர் மாறிடுச்சு. ஸோ அதனால ஒருத்தனுக்கு தானே இல்ல அதுல மாற்றம் இல்ல. ஒவ்வொரு சுற்றுலையும் ஒருத்தர் கண்டிப்பா எலிமினேட் ஆவாங்க. ஸோ அதனால ரிக்வெஸ்ட் ஷரத் மேடைக்கு வாங்க. நித்யஸ்ரீ மேடைக்கு வாங்க. ஸ்ரீஹரி மேடைக்கு வாங்க. ஷரத், நித்யஸ்ரீ அண்ட் ஸ்ரீஹரி நீங்க எல்லாம் வெரி டேலண்டட் சிங்கர்ஸ். இப்போ என்ன தேடுறோம்? பெட்டர் தேன் தி பெஸ்ட், அவ்வளவுதான். ஸோ அதனால ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல. ஸோ சித்ரா அவர்கள் சொன்ன காமெண்ட்ஸா இருக்கட்டும், சுபா அவர்கள், நானா இருக்கட்டும், நிறைய நடுவில் வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் அது ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. அது நீங்க அதெல்லாம் சேஃபா வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வீக் பெர்ஃபார்மன்சஸ்ல ஃபர்ஸ்ட் இதுல 2 கம்பேர் பண்ணி டோட்டல் ஜட்ஜஸ் உடைய மதிப்பெண்கள் பார்க்கும்போது தான் மற்றவங்களோட வெரி லிட்டில் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கீங்க நீங்க. நித்யஸ்ரீ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. ஸோ ப்ரீவியஸ் அதில் கொஞ்சம் நீங்க அந்த ஆட்டிடியூட் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால நெக்ஸ்ட் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ சார். ஷரத், நீங்களும் அதே போல இந்த சுற்றுல இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரீவியஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் கொஞ்சம் நீங்க மைன்யூட் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஓகேவா? கீப் இட் அப். You also can go, sir. Yeah. ஸ்ரீஹரி,
சாரி டு சே யூ. நல்லா பாண்டிங்க. இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு தான் தெரியும், இது 10 வாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெரி லிட்டில் மைன்யூட் டிஃபரன்ஸ்ல தான் யூ ஆர் லிவிங். ஸோ அதனால நீங்க இதுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க போய் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, லாட் ஆஃப் டிராவல் இஸ் தேர் இன் யுவர் லைஃப். நல்ல டேலண்டட் சிங்கர் நீங்க. ஸ்ரீஹரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கீங்க. எப்பவுமே அதை கைவிட வேண்டாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டைம்ல நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். வாய்ஸுக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஸ்ரீஹரி. எப்பவுமே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லது மட்டும் லைஃப்ல நடக்கட்டும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். ஸ்ரீஹரி, இங்க இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ப்ரீவியஸ் ரவுண்ட் கொஞ்சம் there was a little bit of your performance was not as dhamakedar as it was in the second one. So that's the only reason that you've unfortunately got to leave the show at this point. But நான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்ல பாடுற குழந்தை நீங்க. தேங்க்யூ மேம். ஸோ இதுக்கப்புறம் கூட உங்களோட வாய்ஸ் உலகத்துல ஒலிக்கும்னு எனக்கு தெரியும். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ மேம். ஸோ நீங்க வருத்தமே இல்லாம you're going to accept a gift from all of us. மனோ சார் இப்ப கொடுக்க போறாங்க 10,000 மதிப்புள்ள ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் from Singapore Hardwares. ஸ்ரீஹரி, நீங்க ஏதாவது பாட விரும்புறீங்களா எங்களுக்காக? ஆமா, ஓகே, that's the spirit. என்ன பாட விரும்புறீங்க? தசாவதாரம் படத்துல இந்த கல்லை மட்டும் கண்டான். கிரேட். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. எட்டில் 5 ஏன் கழியும் என்றும் 5இல் 8 ஏன் கழியாது. அஷ்டாட்சரம் ஏகும் நெஞ்சு பஞ்சாட்சரம் பாசாது. மூடக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞானக்கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம்தான். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. We're all going to miss you. So, இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் குடும்பத்துல இருந்து ஸ்ரீஹரி is a very very important part, but he's leaving us now. இந்த இசை பயணம் பாக்கி 10 பேரோட தொடரும். And இந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க போறாங்க. அவங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 டைட்டில் மட்டும் இல்லாம நவசக்தி டவுன்ஷிப் அண்ட் டெவலப்பர்ஸ் வழங்குற அனுகிரஹா சேட்டலைட் டவுன்ல 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லா கூட பரிசா காத்துட்டு இருக்கு. So நீங்க இந்த இசை பயணம் பார்த்துட்டே இருங்க to find out among these 10 participants who's going to win the finals. And with these contestants, I will meet you all again next week in a new set of rounds only on Airtel Super Singer Junior 2, தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.